மாணவ செல்வங்களுக்கு காலை வணக்கங்கள் உரித்தாகட்டும். நாங்கள் இன்றைய தினம் வெற்றிக்கனிகள் எனும் பயிற்சித்தாளின் 2வது மாதிரி பரீட்சை வினாத்தாள் 1 பார்வையிடப் போகின்றோம். அனைவரும் அந்த பயிற்சித்தாளை கையிலே எடுத்துக்கொண்டு நான் கற்பிப்பவற்றை விளங்கி கிரகித்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு நேரடியாக நான் பயிற்சித்தாளுக்குள் நுழைகின்றேன். இப்பொழுது உங்களுக்கு பயிற்சித்தாளை காண்பித்த அந்த பயிற்சிக்கு விடையளிக்கும் விளக்கங்கள் வழங்கப் போகின்றேன். கவனித்துக் கொள்ளுங்கள். அதாவது நாங்கள் பரீட்சையை வெற்றி கொள்ள வேண்டுமாக இருந்தால் நிறைய பயிற்சிகள் செய்து எங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கோ. உங்களுடைய இந்த அதிகாலை வேளை முயற்சியை பாராட்டி கொண்டு வகுப்பினுள் நுழைகின்றேன். இது என்னுடைய வெற்றிக்கனிகள் என்கின்ற பயிற்சி நூலின் 2வது பயிற்சித்தாள் வினாத்தாள் 1. இவ்வகையில 12 பயிற்சிகள் அந்த பயிற்சி கோவையில் இருக்கின்றது. இந்த பயிற்சிகள் அனைத்துமே கடந்த கால அரச பரீட்சை வினாக்களை தழுவி தயாரிக்கப்பட்ட வினாக்களை கொண்டுள்ளவை. இதுல பயிற்சி பெறும் போது நீங்க எதிர்காலத்துல வரக்கூடிய அரச பரீட்சைகளுக்கு விடையளிக்கக்கூடிய பக்குவத்தை பெறுவீர்கள் என்பதை உங்கள் சிந்தனையில் நிறுத்திக் கொள்ளுங்கள். இப்பொழுது நாங்கள் இதன் வினா 1க்கு விடையளிக்கும் முறையை பார்வையிடுவோம். இங்கே உருக்கோலங்கள், அதாவது வடிவங்களின் ஏதோ ஒரு மாறுபாடு, ஏதோ ஒரு ஒழுங்கில மாறுபாடு நடப்பதை காட்டி, இதே போல் அடுத்த உருக்கோலத்தில வினாக்குறி உள்ள இடத்திற்கு பொருத்தமான உரு யாது என்று கேட்கப்படுகின்றது. அப்ப கவனிங்கோ பிள்ளைகள், இந்த வினாவிலே கேட்கப்படுகின்ற விடயம் இந்த உருக்கோலங்களின் மாறுபாடுகளை அவதானித்து, அதாவது நாங்கள் இங்கே அவதானிக்கின்ற போது இதுல உள்ள வடிவங்களின் அதாவது உருக்கோலங்களின் மாறுபாடுகளை உன்னிப்பாக அவதானித்தால் அடுத்த வெற்றிடத்திலே, அதாவது வினாக்குறியுள்ள இடத்திலே வர வேண்டிய உரு யாது என்பதை நாங்கள் அந்த விடைகளை கொண்டு ஊகித்துக் கொள்ள அல்லது கண்டு கொள்ள முடியும் என்பதை கருத்தில் கொள்ளுங்கோ. இப்ப கவனிங்கோ. முதலாவது இந்த உரு இடமிருந்து வலமாக அடுத்த உருவுக்கு வருகின்றது. அடுத்த இடமிருந்து வலமாக இதிலே இணைகின்றது. அதே போல 2வதாக வலது பக்கம் இருக்கின்ற உரு வலமிருந்து இடமாக வருகின்றது. முதலாவது நிலையில அடுத்த நிலையிலே ஒன்றாக இணைகின்றது. அப்ப எங்களுக்கு தெரியுது, ஒன்று இடமிருந்து வலமாகவும் 2வது வலமிருந்து இடமாகவும் வந்து இணைந்த உரு இது. இப்ப இதே தோற்றத்தில தான் முதலாவது உரு இடமிருந்து வலமாக வருகின்றது, வலமிருந்து இடமாக 2வது உரு வருகின்றது. அடுத்து இணைந்த உரு எவ்வாறு இருக்க முடியும்? அப்ப நாங்க முதலாவதை வைத்துத்தான் 2வது மாறுபாடுகளை தீர்மானிக்க வேண்டும். இது முற்றிலும் மாறுபாடுகளை இனங்காணும் ஆற்றல். என்ன காரணம் என்றால், வினாத்தாள் 1 பயிற்சிகள் 14 தலைப்புகளில் நுண்ணறிவு சார்ந்த 14 தலைப்புகள்ல வினாக்கள் தொடுக்கப்பட்டு அந்த வினாக்களுக்கு விடை காணும் ஆற்றலை உங்களிடமிருந்து வெளிக்கொணர்கின்றார்கள். அப்ப நன்றா கவனிங்கோ. முதல்ல நடக்கிற மாறுபாட்டில
அதாவது இந்த முக்கோணம் இப்படி அடுத்ததாக அந்த முக்கோணம் ஒன்றுக்கு ஒன்று இணைந்து இவ்வாறு வருகின்றது. அதே போல மறுகரையிலிருந்து வந்த முக்கோணம் இணைந்து இப்படி வருகின்றது. அப்ப மறுகரையிலிருந்து வந்த இந்த வட்டம் இது, முதல் நிலையில வந்த வட்டம் இது. அப்ப இதே போலத்தான் இந்த நிலைப்பாடுகளையும் இது ரெண்டும் இணைகின்ற போது, நல்லா கவனித்துக் கொள்ளுங்க, இது ஒன்றோடு ஒன்று இணைகின்ற போது இப்படியான ஒரு நிலைப்பாடும் இந்த வட்டம் கீழுமாக இருத்தல் வேண்டும். அப்ப அடுத்தது இணைகின்ற போது இப்படியான நிலைப்பாடும் வட்டம் மேலுமாக இணைய வேண்டும். அப்ப எங்களுக்கு தெரியுது, இந்த மாறுபாடுகள்ல முதலாவது உருதான் விடையாக வருகின்றது. அதாவது உருக்கோலங்களுக்கு நடைபெறுகின்ற மாறுபாடுகளை உற்று நோக்குதல். இனி நாங்கள் இரண்டாவது வினாவினில் நுழைவோம். இங்கே ABCD என 4 வகையான உருக்கள் தரப்பட்டிருக்க, இந்நான்கு உருக்களில் இரு உருக்கள் வித்தியாசமானவை. அவை யாவை? அப்ப வித்தியாசமான உருவை கண்டுபிடிக்க வேண்டுமாக இருந்தால் வித்தியாசம் இல்லாத ஒற்றுமையான உருவை முதல் இனங்காண வேண்டும். அப்ப இந்த உருக்களை நாங்கள் பார்ப்போம். ஒவ்வொன்றாக பார்த்து எந்த 2 உருக்களுக்கு ஒற்றுமை இருக்கின்றது, எந்த 2 உருக்கள் அந்த 2ஓட இணையாமல் வித்தியாசமாக இருக்கின்றது என்று பார்ப்போம். இப்ப முதலாவது உருவை பார்த்தால் முக்கோணங்களாக இருக்கின்றது. ஆனால் இந்த பூரணமாகாத 2 கோடுகளை மட்டும் கொண்ட முக்கோணங்களும் இருக்கின்றது. இரண்டாவது உருவை பார்த்தால் வட்டமும் இருக்கின்றது, நீள்வட்டமும் இருக்கின்றது. அப்ப இதை பொதுவில் நாங்கள் வளைகோடுகள் என எடுத்துக்கொள்ளலாம். வளைகோடுகள், இந்த வடிவத்தை முற்றிலும் வளைகோடுகள் கொண்ட வடிவங்கள், உருவங்கள் என எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததில் சதுரம் இருக்கின்றது, செவ்வகமும் இருக்கின்றது. அப்ப இதை நாங்கள் முற்றிலும் நாற்பக்கல்கள் என எடுத்துக்கொள்ளலாம். நாற்பக்கல்கள். அடுத்த உருவிலே சதுரம் இருக்கின்றது, வட்டம் இருக்கின்றது, முக்கோணம் இருக்கின்றது. அப்ப இதில ஒற்றுமையான 2 எது நாங்கள் இனங்கண்டால் இந்த 2 கிளையும் ஒரு வகையான ஒற்றுமை இருக்கின்றது. என்ன? ஒரே வகையான வடிவங்களை கொண்ட உரு, வளைகோடுகளை மாத்திரம் கொண்ட உரு, நாற்பக்கல்களை மாத்திரம் கொண்ட உரு. அப்ப வித்தியாசமாக இருப்பது, அதாவது முக்கோணமும் 2 கோடுகள் மாத்திரம் கொண்ட ஒரு இது வித்தியாசமானது. அதே போல இதுகும் 2 வெவ்வேறு வடிவங்களை தண்டல்ல, 3 சதுரம், வட்டம், முக்கோணம். அப்ப வெவ்வேறு வகையான 3 வடிவங்களை கொண்ட உரு. அப்ப நாங்க இதுல இது 2ம் ஒற்றுமையானது என்றால் இது 2ம் ஏதோ ஒரு வகையில் வித்தியாசமாக இருக்கின்றது. அப்ப கேள்விக்கான விடை AD என்பது ஆகும். இப்ப இந்த வினாக்களை ஏன் உங்களுக்கு கற்பிக்கிறேன் என்றால், பிள்ளைகள் நீங்கள் எதிர்வரும் பரீட்சையிலே பெறுகின்ற கேள்விகளுக்கு விடையளிக்கிறதுக்கு உங்களை தயார்படுத்திக் கொள்வதற்காக. எந்த வகையில வினா வந்தாலும் நீங்க பார்த்து சிந்தித்து விடையளிக்கிற பக்குவத்தை பெறுவதற்காக. இனி 3வது வினாவை பார்ப்போம். ஒரு நிலையில் 10 பேர் நிற்கின்றார்கள். இடமிருந்து பலமாக 3 கைகோர்ப்புகளும், பலமிருந்து இடமாக 2 கைகோர்ப்புகளும், நடுவில் நிற்பவர்களும் கைகோர்த்து நிற்கின்றார்கள். அவர்களின் கைகோர்ப்புகளின் எண்ணிக்கை யார்? அப்ப எங்களுக்கு தெரியணும், இது நிலையில நிற்கிறார்கள் என்றால்
10 பேர், அதாவது 10 பேர் நிரையாக நின்றால், நிரை என்றால் வரிசை, இப்படி 10 பேர் நின்றால் ஒரு ஆள் 10வது ஆள். இந்த இவர்களுக்கு இடையிலே, அதாவது தொடர்ச்சியாக 2வது ஆள் 3வது 4வது இந்த வகையில இருக்க இவர்களுக்கு இடையிலே எத்தனை இடைவெளிகள் இருக்கும் என்றால் 9 இடைவெளிகள், 1 2 3 இப்படியாக 9 இடைவெளிகள் இருக்கும். அப்போ 9 இடைவெளிகள், 9 கைகோர்ப்புகள் இருக்கலாம். ஏன் அங்க ஒரு நிலையில் 10 பேர் நிற்கின்றார்கள், இடமிருந்து வலமாக 3 கைகோர்ப்புகள், வலமிருந்து இடமாக 2 கைகோர்ப்புகள், நடுவில் நிற்பவர்களும் கைகோர்த்து நிற்கின்றார்கள். அப்ப எல்லாருமே கைகோர்த்து தான் நிற்கின்றார்கள். அவர்களின் கைகோர்ப்புகளின் எண்ணிக்கை யார்? அப்ப 3 2 5, 9 5 போனால் 4 பேர் நடுவிலே கைகோர்த்து நிற்கின்றார்கள் என்பது எங்களுக்கு புலனாகின்றது. அப்ப கேள்விக்கான விடை 4. இனி இப்பக்கத்தில் இருக்கிற இறுதி வினா, 4வது வினாவுக்கு விடை காணும் விளக்கம் வழங்குகின்றேன், அவதானியுங்கள். செவ்வக வடிவ அறை ஒன்றின் இருபக்க நீளப்பாங்கான ஓரங்கள் வழியே ஒரு சதுர அடி அளவான 26 மார்பிள்களும், இருபக்க அகலப்பாங்கான ஓரங்கள் வழியே 20 மார்பிள்களும் பதிக்கப்பட்டுள்ளன. அவ்வறையின் நடுப்பகுதியில் இன்னும் எத்தனை மார்பிள்கள் பதிக்கப்பட வேண்டும்? அப்ப கேள்வியே மிக கவனமாக பாருங்கோ. இங்கு சொல்லப்படுகின்ற தகவல் என்னென்றால், இது ஒரு செவ்வக வடிவான அறை. அப்ப செவ்வகம் என்றால் எங்களுக்கு தெரியும், 2 பக்கங்கள் நீளப்பாங்காகவும் 2 பக்கங்கள் அகலப்பாங்காகவும் இருக்கும். இதுதான் செவ்வகமாக இருக்கும். அதாவது எதிரெதிர் பக்கங்கள் சமனாக இருக்கும். 2 நீள பக்கமும் சமன், 2 அகல பக்கமும் சமன். இதிலே ஒரு சதுர அடி என்றால் ஒரு எல்லாத்தின் பக்கங்களின் அளவுகளும் ஒரு சதுர அடியாக இருக்கின்றது. ஒரு சதுர அடி 4 பக்கங்கள், சதுரம் என்றால் 4 பக்கங்கள், ஒரு சதுர அடி என்றால் 4 பக்கங்களும் ஒவ்வொரு சதுர அடிதான் நீளத்தை கொண்டது. இது சுற்றளவு என்றால் 4 அடியாக இருக்கும். பரப்பளவு என்றால் ஒரு சதுர அடி. இப்ப இதுல கேள்வி, செவ்வக வடிவ அறையொன்றின் இருபக்க நீளப்பாங்கான ஓரங்கள் வழியே ஒரு சதுர அடி அளவான 26 மார்பிள்கள். அப்ப 26 மார்பிள்கள் இருக்க வேண்டுமாக இருந்தால் ஒரு பக்கத்திலே 13 மார்பிள்கள் இருத்தல் வேண்டுமே. 2 பக்கம் இருக்கின்றது நீளப்பாங்காக. அப்ப நீளப்பாங்காக இப்படியாக நான் கணிக்கவில்லை, 13 மார்பிள்கள் இருக்க வேண்டும். அடுத்தும் இப்படியாக இருக்கின்றது, நான் கணிக்காதபடியால் ஒழுங்காக பிரித்து காட்டவில்லை. அதே போல இந்த பக்கமும் அதாவது 13 மார்பிள்கள் இருக்கும். 26 மார்பிள்கள் என்று சொல்லப்படுகின்றது. அதே போல அடுத்து சொல்லப்படுகின்றது, இது அகலப்பாங்கான ஓரங்கள் வழியே 20 மார்பிள்களும். அப்ப அகலப்பாங்கு என்பது இப்படியாக இருப்பது, இந்த கோட்டுக்கு நேரே பார்க்க வேணும். அதாவது இந்த கோட்டுக்கு நேரே அகலப்பாங்காக இப்படியாகவும் 20 மார்பிள்கள் இருக்கின்றது என்றால் ஒரு பக்கம் 10 இருக்கும். ஏற்கனவே நீளப்பாங்கான ஒன்று இருக்கின்றபடியால் இதுக்குள்ள 8 மார்பிள்கள் தான் இருக்க முடியும். அப்ப இதுக்குள்ள ஒரு அடியுள்ள 8 மார்பிள்கள். இப்ப நான் தந்த கணிப்புகளை புரிந்து கொள்ளுங்க. இதுல மொத்தம் 13 மார்பிள்கள். அப்ப மூலைகள்ல ஒன்று போனால்
இங்கே 13 போனால் 11 மாபிள்கள் இந்த அளவிலே இருக்கின்றது. அதே போல அகலப்பாங்காக ஓரங்கள்ல மூலைகள்ல 1 போனால் 10 போனால் 8 மாபிள்கள். இப்ப கேள்வி என்ன, அவரையின் நடுப்பகுதிக்கு, இந்த நடுப்பகுதிக்கு இன்னும் எத்தனை மாபிள்கள் வேண்டும்? பதிப்பதற்கு எத்தனை மாபிள்கள் வேண்டும்? அப்ப நாங்க அகலத்தை நீளத்தால பெருக்க வேணும். அகலம் 8, நீளம் 11, நீளம் 11, அப்ப 11 8 88 மாபிள்கள் தேவை என்பது கேள்விக்கான விடை ஆகும். அப்ப மூன்றாவது விடை பொருத்தமாக இருக்கின்றது. இந்த வினாக்களின் தாற்பயம் என்னென்றால், சொற்களை வாசித்து வாக்கியங்கள், வாக்கியங்கள்ல உள்ள சொற்களை வாசித்து விளங்கி கிரகித்து விடை காணும் ஆற்றல் பெறுதல். இப்ப உங்களுக்கு இவ புரிந்திருக்கும் என எதிர்பார்த்து உங்களிடமிருந்து இது பற்றிய கருத்துக்களை அறிய விரும்புகின்றேன்.